ஹலோ, நல்லா இருக்கீங்களா? யாருங்க? ஹலோ, நீங்க எல்லாம் யாரு? கோட் சூட்லாம் போட்டு நின்று இருக்கோமே, அடையாளம் தெரியல? தெரியலையே. இப்ப தெரியுதா? தெரியுதுங்க. என்ன தெரியுது? ஸ்பீக்கர் தெரியுது. எப்படி? விளையாடாதீங்க ஆபீசர். இதுல வர்ற வாய்ஸ் கேளுங்க. நான் ட்விங்கிள் ராமநாதன் பேசுறேன். ட்விங்கிள் ராமநாதனா? ஏதாவது பிளே ஸ்கூல் வச்சிருக்காரா? ஆனா என்னப்பா, சிட்டிலே அவர் தான் மிகப்பெரிய தாதாவா? அவரை தெரியாதா உனக்கு? தாதாவா? எனக்கு தெரியலீங்களே. இந்த லட்சணத்துல கோட் சூட் போட்டு வேத்ததான் மிச்சம். என்ன எதை கேட்டாலும் இந்த மக்காடு மண்டைய தெரியல சொல்றான். அதெல்லாம் விடுங்க. எங்க பாஸ் இதை சொல்லணும்னு நினைக்கிறாரு, கேளுங்க. சொல்லுங்க ராமநாதன். எங்களுக்கு தேவை ஒரு விவரம். இல்லைன்னா தேவையில்லாத உன் வீட்டுல ஒரு இலவே உழும். மரகத நாணயம் எங்க இருக்குது? யாருக்கும் தெரியாதுன்னு நாம நினைச்ச விஷயம் இவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கேன். மரகத நாணயமா? எனக்கு ஞாபகம் இல்லைங்களே. டேய் டோமரே, உன் பொண்டாட்டி ஞாபகம் இருக்குதாடா? பொழுது பாக்குற சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன். சொல்றேன். எவ்வளவு மறக்கணும்னு நினைக்கிறேனோ அவ்வளவு பேரும் ஞாபகப்படுத்துறாங்க. மரகத நாணயமா? அது சித்தாரவெளி போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு. மரகத நாளைக்கு அந்த டொக்கு போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வச்சிருக்க. அந்த டொக்கு போஸ்ட் ஆபீஸ்ல வச்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் யாரும் அதை சீண்டல. எப்படி என் பிரெயின்? என்ன மிஸ்டர் ட்விங்கிள்? சித்தாரவெளி போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள ஒரு இடத்துல நிறைய ஷீல்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஷீல்டில் ஒரு ஷீல்டுக்கு பின்னாடி ஒரு சாமி வச்சு வைக்கப்பட்டிருக்கும். போஸ்ட் மாஸ்டர் டேபிளோட 4 மூலையில ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ரகசிய சாமி துவாரத்தில் போட்டீங்கன்னா டேபிளோட மேல்பகுதி திறக்கும். அது கொள்ள ஒரு பொட்டி இருக்கும். அந்த பொட்டியில மரகத நாணயம் இருக்கு. ஏமாப்ள, இதை தொட்டு பார்க்கணும் ஆசை இல்ல? வேணாமாமா, நான் வாழணும் ஆசைப்படுறேன். நீயே நல்லா பாரு, நல்லா பாரு. டேய், இனி என் மாமனை மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. இப்ப நம்ம 10 கோடி ரூபாய்க்கு அதிபதியான காரணம் என் மாமன் தான்டா. மாமா, உங்களுக்கு கோயில் கட்டணுமா சர்ச்சை கட்டணுமா? பீச்ல 3 கல்ல. கிராண்டட். ஓகே. இது எனக்கு ஓவரா இல்ல. இதுக்கு ஸ்கெட்ச் போட்டதுல இருந்து பாண்டுரங்க தூக்குன வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சது நானு. கடைசியில் உங்க மாமா வந்து கையை விட்டு எடுத்துட்டாருன்னா காரணம் அவரோட. தம்பி இங்க பாரு, கையை விட்டு எடுக்குதுன்னா அப்படி இல்ல, மரகத நாணயம். ஏன் நீ எடுத்து போட்டீங்கடா? நானே எடுத்திருப்பேன். இதோ இவன் இல்லனா இவன் பேச்சு கேட்டு சாமியார் கிட்ட போயிட்டு உங்க எல்லாரையும் தேவையில்லாம எழுப்பி. சரி, அதை விடுங்க. தம்பி, மாமா, மாப்பிள ஒரு நிமிஷம் மாமா. அதை நம்ம தொட்டு எடுத்துருந்தா அந்த அரசு போய் நம்மள கொண்டு இருக்கும். தெரிஞ்சா பேச நீ கையில எடுத்தது என்ன பிரச்சனை? ஒரு இடுக்கி வச்சு எடுத்துருந்தான். டேய், இவ்வளவு பண்ண எனக்கு அது பிளான் பண்ண தெரியாது. என்னடா அப்பல இருந்து நானும் பாக்குறேன், எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்ற. இப்ப என்னடா நீயும் அது எதுக்குதான் என்கிட்ட பேசுற?
எங்க இருக்க? புடக்காளி பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்க, முதல் எந்திரிச்சு உட்காரு. எனக்கு ஒண்ணும் ஆகல. அது டூப்ளிகேட் கல்ல. அட இவனை பயமுறுத்துறதுக்காக வீசினேன், மிஸ் ஆகி ஓ மேல விழுந்துருச்சு. என்னது? அது டூப்ளிகேட்டா? அட ஆமாப்பா, அவன் ஒரிஜினல் எங்கேயோ எடுத்து வச்சுட்டு நம்மள நல்லா ஏமாத்திட்டான். இல்ல மாமா, அத தொட்டதும் அந்த பேய் வந்தது. நான் பார்த்தேன். யாரு அந்த பேயா? அது தமிழையா மாப்ள? யோ தமிழையா பாயா நம்ம போடலாம். அப்புறம் பத்துனுங்கிற ஏந்திரியா யோ சொல்லினே இவர் தான் நீ புதைச்சிட்டோமே, அப்புறம் எப்படி? அட்ரஸ் எல்லாம் சரி கரெக்டா தான் வந்துச்சு. ஆனா 4 வார்த்தை பேசுறதாண்டியும் புட்டுச்சியா? இந்த தமிழையா இது மட்டும் உடம்புல ஒட்டவே மாட்டேன். புல்ஷிட். அதுக்கேண்டா காதல காத்தடிக்கிற? பள்ளிப்போ நீ இந்த தடவை புதைக்கிறதுக்கு கவனம் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்கலாம். அப்பெல்லாம் சொல்ல பெரிய கல்ல தூக்கி போடுறா, திருப்பி வந்துட போறான். போடு காத்து. சரி வாங்க போலாம். 1990ஆம் ஆண்டில் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய மரகத நாணயம் நேற்று கொள்ளையடிக்கப்பட்டது. இந்நிலையில் மரகத நாணயத்தை பாதுகாத்து வந்த தொல்லியல் துறை அதிகாரி பாண்டுரங்கன் இந்த கொள்ளை சம்பவத்திற்கு காரணம் ட்விங்கிள் ராமநாதன் தான் என்று கமிஷனரிடம் புகார் அளித்துள்ளார். இது பற்றி செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது: மரகத நாணயத்தை கொள்ளையடிச்சது ட்விங்கிள் ராமநாதன். அவர் யாரோ ஆளை விட்டு அனுப்பிச்சாரு. அவங்க என்ன கார்ல ஏற்றி தூக்கிட்டு போனாங்க. அவன் வச்சிருந்ததே டூப்ளிகேட். அத கொள்ளையடிச்சிட்டோன்னு கம்ப்ளைண்ட் வர கொடுக்குறான். என்ன மாதிரி டிசைன் இவன்? ஏதாவது சிலுங்கு போட்டு இருந்தா போடுப்பா. இல்லடா, அவன் வச்சிருந்தது டூப்ளிகேட்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தா கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்க மாட்டான். அங்கிருந்த ஒரிஜினலை தூக்கிட்டு வேற ஒன்னும் டூப்ளிகேட் வச்சிருக்காண்டா. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவன்தான். எப்பா பாண்டே, போன முறை வாக்கிங் போகும்போது தானே உன்னை தூக்கிட்டு போனாங்க, மறுபடியும் வந்துட்டியா? வாக்கிங் போன தூக்குறாங்கன்றதுனால தான் இப்ப ஜாக்கிங் போயிட்டு இருக்கேன். இப்ப எவனாவது வந்து தூக்க சொல்லி பார்ப்போம். அப்பா சொல்லி வாங்கி போறதுக்குள்ள சொல்லி வச்சாப்புல வந்து தூக்குறீங்களா? எக்ஸசைஸ் பண்ண விட மாட்டீங்களா? நீ டீ கொடுப்பா. வணக்கம். என்ன தெரியுதுங்களா? 1982ல ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். அவன் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க உயிரோட இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. குடிக்க தண்ணி ரெடியா வச்சுங்க. இந்த மரகத நாணயத்தை கடத்திட்டு போயிட்டாருன்னு கமிஷன்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அந்த ட்விங்கிள் ராமநாதன் நான் தான். பாருங்க, இது ரொம்ப தப்பு. ஆளாளுக்கு கடத்திக்கிட்டு வந்து என்ன ஆழ்வார்பேட்டையில் அடைச்சு வைக்கிறதுக்கு நான் என்ன சேர சோழ பாண்டியன் காலத்து சிலையா? இரு, கடத்திட்டு வந்த நாங்களே கம்முன்னு இருக்க, நீ ஏன் கத்திட்டு இருக்க? ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்ல வந்து முடிச்சிடுறேன். சொல்லுங்க. அந்த கல்லை எடுத்து கொடுக்க சொல்லி போன வாரமே ஒருத்தன் என்கிட்ட கேட்டான். அப்ப அது மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எப்ப அந்த கல்லை நான் தான் கடத்தினு கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்தியோ அது மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. கமிஷனர் வந்து என்ன கேட்க போறது இல்ல. ஒருவேளை வந்து கேட்டு நான் கல்லு என்கிட்ட இல்லைன்னு சொன்ன அசிங்கம் யாருக்கு? உங்களுக்கு தான். பெரிய மனுஷன்டா. அதனால அந்த மரகத நாணயத்தை நானே எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீ பண்ண வேண்டியது என்னன்னா, உன்னை கடத்திட்டு போனது யாரு, எத்தனை பேரு, அவங்க அங்க அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா. சொல்லிட்டா என்ன அனுப்பிடுவீங்களா? அனுப்பலாம் தான் இருந்தேன். ஆனா நான் உன் கண்கட்டை அவுக்கும் போது நான் உனக்கு வணக்கம் போட்டேன் தெரியுமா? அப்ப நீ திரும்ப எனக்கு வணக்கம் போட்டியா? போட்டானடா? போட்ட மாதிரி தானே இருந்தது. ஏண்டா? இல்லனே, வணக்கம் போடல. இந்த பையன் சொல்றதுதான் கரெக்ட். நான் உங்களுக்கு வணக்கம் போடல. திரும்பவும் பெரிய மனுஷன் ஆயிட்டியா? உள்ளவா பாய். டேய், உன தனியா தான் வர சொன்னேன். பாய் நம்மாளுங்க பாய், சும்மா பயந்துன்னு. ராமதாஸ் தானே? ஆளை மாறிட்டீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன உங்க குரல் மாறி இருக்கு? அது பார்த்து ரொம்ப நாள் ஆகுது பாய், அதான் மறந்துருப்பீங்க. கொஞ்சம் இது என்னன்னு பார்த்து சொல்லுங்க பாய். என்னது? அது மரகத நாணயம். ஏய், என்னது இது? எடுத்து இடத்த காலி பண்ணுங்க. ஏன் இப்ப இவ்வளவு பதட்டமா வர? டேய், இந்த பொண்ணு இப்ப ஆம்பளை குரல்ல பேசுது. என்ன பாயாச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? இப்பதான் ராமதாசன வேற குரல்ல பேசினாலும் சொல்ற, இப்ப அந்த பொண்ணு ஆம்பளை குரல்ல பேசுன்னு சொல்ற. அதானே. பாரு பாரு,
கேக்குதா? என்ன கேக்குதா? நீ ஐயோ இப்ப என்னப்பா பண்ணணும்ன்றீங்க? அந்த டூப்ளிகேட் பார்த்து யாரு செஞ்சாங்கன்னு பார்த்து சொல்லுங்க. டூப்ளிகேட்டா? ஆமா. வித்தக்காரப்பா, மிஷினே இல்லாம கையிலே அறுத்து பண்ணியிருக்கா. இப்ப இருக்கிற எவனாலையும் இது மாதிரி தலைகில நின்னாலும் பண்ண முடியாது. இது பண்ணி எப்படி 20-25 வருஷம் இருக்கும். அந்த டைம்ல இது யார் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? நிறைய பேர் இருந்தாங்க. இதுல பிஸ்துனா ராயப்பேட்டை மயில்,